வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம அது எஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பி போத் எக்ஸாமுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதே போல் வந்து டெஸ்ட் பேஜும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேஜ் ஷெட்யூல் தான் இந்த பேப்பர் வச்சுருக்கேன். டெஸ்ட்டு வந்து எப்படி நடைபெறும் அப்படிங்கிறதையும் இப்போ வந்து ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மேஜர் டாபிக் இருக்காங்க. ஒன்று என்னதுன்னா கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல், கூட்டுறவு கணக்கியல், எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு அண்டு கணினி அடிப்படைகள். அப்புறம் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இந்த புக்ஸில் வந்து மாதிரி வினாத்தாள், முந்தைய தேர்வு வினாவிடை, தேர்வுக்கு எதிர்பார்க்குற முக்கிய வினாவிடைகள், அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், இது எல்லாமே நம்ம இந்த 2 வால்யூமாக வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த 2 புக்கில் வந்து ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. நீங்கள் தின்னஸ் பார்த்தாலே தெரியும். ஸோ 2மே சேர்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 பக்கம் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரியாக வந்து உங்களுக்கு கூட்டுறவு மேலாண்மைனா என்ன அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸாக இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பக்கம் அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு யூனிட் மட்டுமே கவர் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பேசிக் தியரி மட்டும் தான் இருக்கும். ஸோ தியரி வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு அமைப்புகள் எங்கே அறிமுகமாச்சு அப்படின்னு பேசிக் தியரிலேருந்து, அப்புறம் அது 2-3 பக்கத்துலேருந்தே உங்களுக்கான ஒன்லைனராக தான் மேக்ஸிமம் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒன்லைனராக தான் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஈஸியாக இந்த ஒரு 50 டேஸில் படிக்கிற மாதிரி ஒன்லைனர் தான் மேக்ஸிமம் குடிக்கிறோம். ஒரு யூனிட்டுக்கு வந்து நம்ம ஒரு 100 பக்கம் விதமாக வந்து இப்போ இந்த புக்கில் இருக்குது. இப்போ கூட்டுறவு மேலாண்மைக்கும்னே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டில் வந்து 100 பக்கம் வர மாதிரி நம்ம ஒன்லைனாக எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து யூனிட் கடைசியில் வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். எப்படிலாம் கேட்பாங்க அடிப்படையில் 2023 கொஸ்டின் அடிப்படையில் நம்ம ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் இதில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல் யூனிட் 2. ஸோ இதுலேயுமே எப்பயும் வழக்கம் போல் வந்து பேசிக் தியரி வரும். தியரி முடிஞ்ச உடனே ஸ்கூல் புக்கில் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதையும் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக் கேண்டிடேட் நோட்ஸு ப்ளஸ் ஒன்லைனர். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட இங்கே 2 மாதம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2023 சிலபஸ் அடிப்படையாக கொண்டு தான் நம்ம அந்த மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு புக்கில் மட்டுமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 யூனிட் வந்து கூட்டுறவு கணக்கியல் வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஒரு புக்கில் கவர் ஆகுது. ரிமைனிங் எம்ஐஎஸ் வந்து கணினி பயன்பாடு வந்து 2வது புக்கில் கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இன்றைக்கி வந்து ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 300 பக்கம் வர்ற மாதிரி வந்து இது பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு கணக்கியல். ஸோ இந்த யூனிட் ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு கணக்கியல் மொத்தம் வந்து உங்களுக்கு 3 யூனிட் வந்து ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் வந்து அந்த கூட்டுறவு கணக்கில் வரைக்கும் இந்த ஒரு புக்கிலே கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பேசிக் தியரி ப்ளஸ் வந்து ஒன்லைனராகவும் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து 3வது புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு அடிப்படைகள் யூனிட் 4. ஸோ நம்ம இந்த எம்ஐஎஸ் மட்டும் உங்களுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் கொடுக்குறோம். சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டினை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் யூஸ்டு. ஸோ இது வந்து இங்கிலீஷில் நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். ஏன்னா நம்ம போன வட்டம் வந்து பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு 8 கொஸ்டின் வந்து நம்ம மெட்டீரியல்லேருந்தே கேட்டிருந்தாங்க. நீங்கள் 2023 என்னோடய வீடியோ கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ எம்ஏஎஸ் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4வது கொஸ்டின் பாருங்களேன், ஐடென்டிஃபை த இன்புட் டிவைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து உள்ளீட்டு கருவிகள் அந்த மாதிரி தூய தமிழில் கொடுக்கறதுனால ஒரு சில பேர் வந்து குழம்புவீங்க. அதனால தான் இந்த எம்ஐஎஸ் பாட்டு மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால் 4th யூனிட் மட்டும் நம்ம மெட்டீரியலில் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதையுமே உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரேம்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ரேம் இஸ் ஆல்சோ கால்டு ரீட் ரைட் மெமரி, லாங் மெமரி, பெர்மனன்ட் மெமரி, பிரைமரி மெமரி. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரீட் ரைட் மெமரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எளிதில் புரியும் பண்ண தான் உங்களுக்கு இந்த நம்ம எம்ஐஎஸ் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் கொடுத்துருக்கோம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு 10 கொஸ்டினுக்கு மேலே கேட்பாங்க. ஸோ இந்த இது முடிஞ்ச உடனே அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மாதிரி தேர்வு வைக்கிறோம். சரிங்களா? இந்த எம்ஐஎஸ் கம்ப்யூட்டர் முடிச்சோன்னா மாதிரி தேர்வு இந்த புக்கிலே 2 மாதிரி தேர்வு இருக்குது. சரிங்களா? அதுக்கான ஆன்சர் நம்ம பின்னாடி கொடுத்துருக்கோம். அப்போ வந்து 4 யூனிட் கவர் பண்ணியிருக்கோம். இதுலேயே 2 மாதிரி தேர்வு வைக்கிறோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கியும் போட்டித் தேர்வு முந்தைய வினாத்தாள் விடை, அதே போல் மாநில கூட்டுறவு வங்கியும் முந்தைய தேர்வு வினா விடை. சரிங்களா? அப்புறம் வந்து சொசைட்டிக்கு வச்சுருப்பாங்களா அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம
மொதல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட் கவர் ஆகுது, அடுத்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐஸ் கவர் ஆகுது, அப்புறம் 2 மாதிரி தேர்வு கொடுத்துட்றோம், ப்ரீவியஸ் கொஸ்டின் இவ்வளோ கொடுத்துட்றோம் சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் லாக்கெலாம் வந்து நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிக்கிற மாதிரி உங்களுக்கு சீக்கிரம் மெமரி பண்ண மாதிரி ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்மளுடைய மெட்டீரியல் வந்து 2 புக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2023 சிலபஸ் வந்து மாறலை, அந்த சிலபஸை அடிப்படையாக கொண்டு தான் இந்த மெட்டீரியலே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா. 2023 என்ன சிலபஸ் கொடுத்துருந்தாங்களோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் இப்போயும் கொடுத்துருக்காங்க, சிலபஸில் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த 2 மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க சரிங்களா, போத் 2 மெட்டீரியல். ஸோ இதுலேருந்து எப்படிங்க டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஆப் வந்து கொடுத்துருவோம், அதில் வந்து ஷெட்யூல் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்படின்னா 6th டைமில் இயல் 1 தமிழ் சோசியல் சயின்ஸு சயின்ஸு மேக்ஸு ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறீங்க, அதுலேருந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1 to 14 கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற புக்கில் வந்து பேஜ் நம்பர் வைஸாக அது பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ்லேருந்து 42 பேஜ் வரைக்கும் படிக்கணும்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த பேஜ் நம்பர்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம ஒரு ஆண்ட்ராய்டை ப்ரொவைட் பண்ணுறோம், அதில் தான் டெஸ்ட்டு நடைபெறும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, அது ஷெடியூலை பார்க்குறேன், ஷெடியூல் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு வந்து ஜிஎஸ் இருக்கும், அடுத்த டெஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து ஜிஎஸ் கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 50 டெஸ்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மாதிரி தேர்வு எல்லாமே இந்த டெஸ்ட்டில் இருக்கும், இந்த டெஸ்ட்டு ஷெடியூலில் ஓகேவா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணியும் இந்த டெஸ்ட்டு மூலமாக இந்த 50 கொஸ்டின் பண்ணுறீங்கல்ல, இந்த 2 புக்குமே பேஜ் நம்பர் வைஸாக படிக்கிற மாதிரிலாம் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து எப்படி டெஸ்ட்டுன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா பாரத் எக்ஸாம் அப்படிங்கிறத நம்ம ஆப் இருக்குது. ஸோ நம்ம ஆப்பில் வந்து நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் பண்ணி வந்து டெஸ்ட்டு எழுதலாம். இப்போ நம்ம உங்களை ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதான் நம்மளுடைய பாரத் எக்ஸாம் ஆப்பு. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்குற எல்லாருக்குமே நம்ம ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்பி டிஆர்பி எக்ஸாம் தமிழ் மீடியம் ஆன்லைன் டெஸ்ட்டு பற்றி நம்ம ஆப்பில் இருக்கும் சரிங்களா. சாப்டர் 1 இல்லை 105 கண்டென்ட்ஸ் இருக்குது. இந்த ஜஸ்ட்டு வந்து இந்த கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்ட்டு பேஜ் ஆன்லைன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து அந்த செமஸ்டர் பேஸ்டு வந்து இப்போ வந்து நம்ம கிளாஸஸ் யூடியூப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செமஸ்டர் புக்லேருந்து ஒன்லைனராகவும் நம்ம ஆப்பில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கீங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியலாக உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் சரிங்களா. இது வந்து கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம், இது வந்து நம்ம ஆப்பில் இருக்குது ஓகேவா. அடுத்து நம்ம ஆப்பில் என்ன கொடுத்துருக்கேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது வந்து 2023 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே நம்ம ஆப்பில் வருது. ஸோ நம்ம ஆப்லேயும் பிடிஎஃப் நோட்ஸு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். அப்புறம் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா டெஸ்ட்டு, இப்போ வந்து யூனிட் 1 கூட்டுறவு மேலாண்மை பேஜ் நம்பர் வைஸாக படிக்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து டெஸ்ட்டு பாருங்கள், டெஸ்ட்டு வந்து யூனிட் 1 கூட்டுறவு மேலாண்மை மற்றும் அமைப்பு செயல்பாடுகள் பேஜ் நம்பர் 1லேருந்து 42. அப்போ நான் அந்த கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. இப்போ வந்து யூனிட் 1 கூட்டுறவு மேலாண்மை இந்த டெஸ்ட்டு வந்து இந்த இருக்குங்க ஓகேவா. அதுலேயே போட்டுக்கணும் பேஜ் நம்பர் 1 to 40 ரெஸ்யூம் கொடுக்குறேன், ஏன்னா ஏற்கனவே எழுதி பார்த்துக்கலாம் அப்படி வருது ஆப்பில். ஸோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து எத்தனை டெஸ்ட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இதே போல் 50 டெஸ்ட்டு இருக்குது. நான் ரெஸ்யூம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து முதல் கூட்டுறவு சங்கம் தேச ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஆப்பில் டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் என்னவோ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து வந்துடும் ஓகேவா. உங்கள் ஆன்சர் என்னன்னு கொடுத்து அடுத்த கொஸ்டின் வந்துடும். முதல் கூட்டுறவு சங்கம் டேஸ் என்பதில் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி வந்து ராபர்ட் போவனா என்ன அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு சேம்பிள் தான் பண்ணிக்கிறேன். கூட்டுறவு அமைப்பின் உறுப்பினர்கள் யாராக இருக்க வேண்டும், யார் வேண்டாலும் உறுப்பினர் ஆக முடியாது, மேற்கண்வற்றில் எதுவும் இல்லை சரிங்களா. யார் அதை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் என்னவோ அதை செக் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே இந்த மாதிரி வந்துடும். ஒரு டெஸ்ட்டுக்கு 40-50 கொஸ்டின் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இதுலேருந்துமே நீங்கள் நிறையா இது வந்து முதல்ல பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா
50 டெஸ்ட் இருக்குது நம்ம 2 புக்கு முடிக்கிற மாதிரி. இது போக நிறைய நம்ம கண்டென்ட் வந்து நம்ம வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 2 மாதத்தில் 50 நாளில் நீங்கள் படிக்க முடியாத அளவுக்கு தான் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியலும் பிடிஎஃப் நோட்ஸும் நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு என்டையர் பேக்கேஜாக கொடுக்குறோம். சரிங்களா? விருப்பப்பட்டவங்க இந்த 2 கோஆபரேட்டிவ் புக்கும் இந்த ஆப்பு மட்டுமே போதும். இந்த கோஆபரேட்டிவ் சப்ஜெக்டில் 100க்கு வந்து பார்த்திங்கன்னா 90க்கு மேலே மதிப்பெண் மார்க் எடுக்கலாம். அதே போல் வந்து நம்ம கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கிளாஸும் உள்ளக்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்ம அந்த 50 டெஸ்ட்டு முடிஞ்சதுக்காக ப்ரீவியஸாக வந்து அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் ஆன்சர்னு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் டிபார்ட்மெண்டல் கொஸ்டின் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நாங்கள் டெஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுமே நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 100க்கு மேலே நம்மகிட்ட டெஸ்ட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் அடிக்கடி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு 50 நாளைக்கு அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம ஆப்பில் அவ்வளோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, பிடிஎஃப் நோட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு பார்த்தாலே நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? அதே போல் வீடியோ கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், அதுவுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்மளாம் ஆப்பில் வந்து மேக்ஸுக்கான வீடியோ கிளாஸு, கோஆபரேட்டிவ் வீடியோ கிளாஸஸும் இருக்குது. நம்ம ரெக்கார்டட் வரும். இதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் டைமிங்லாம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ இந்த டெஸ்ட் பேட்ச் எல்லாமே போட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ரைமரியாக வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 புக்கு கொடுத்துட்றோம். ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்துடுது. இது போக ஜிஎஸ்க்கும் ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம். அதுவும் வேணும்னா விருப்பப்பட்ட வாங்கிக்கலாம். ஸோ டெஸ்ட்டு எழுத நினைக்கிறவங்க, ஸோ படிக்க நினைக்கிறவங்க இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட்டை போட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ளே ஸ்டோர்லேயே நம்ம பாரத் எக்ஸாம் ஆப் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் வந்து டேரெக்டாகவே என்கிட்ட கொடுத்துட்டே கூட நான் உங்களுக்கு ஆப் ஆக்டிவேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஆப் மூலமாகவும் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ ஓகேவா? ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறத வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். அது சாம்பிள் பேஜஸும் உங்களுக்கு அனுப்புகிறேன். பார்த்துட்டு நீங்கள் பயன் பெறலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.